புலம்பெயர் தேசத்திலும் புலத்திலும் எங்களை அன்போடு நேசிக்கும் அனைவருக்கும் பணிவான அன்பான இந்நேர வணக்கம். உயிருள்ள விசேட ஊடக சந்திப்பின் நோக்கம் எமது அமைப்பின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் 6ஆம் மாதத்தில் எமது பயனாளிகள் சிலர் எம் நிறுவனம் மீதும் அவதூறான கருத்துக்கள் வெளியிட்டது. அது சம்பந்தமான இன்று எமது ஊடக சந்திப்பின் தெளிவூட்டல் கருத்தரங்காக இருக்கும். இதற்கமைவாக கடந்த 6ஆம் மாதம் எமது அமைப்பின் இருந்து வெளியேறி சென்ற 37 பயனாளிகள் எமது அமைப்புக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கிளிநொச்சி மீடியா மீட்டிங்கை செய்திருந்தனர். அதற்கு நாங்கள் இன்று அதற்கான தெளிவூட்டல் கொடுப்பதற்காக இந்த கருத்தரங்கை மேற்கொண்டு எமது அமைப்பின் மீது அவர்கள் சுமத்திய குற்றங்கள், கடந்த கால நிர்வாகம் விட்ட பிழை என, நிதி மோசடி என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். நாங்கள் அதற்கமைவாக எங்களை 2023ஆம் ஆண்டு கணக்காய்வு அறிக்கை வரும் வரை காத்திருந்தோம். எங்களுக்கு கணக்காய்வு அறிக்கை கைவசம் கிடைத்தது. அதில் அவர்கள் சுமத்திய குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனபடியால் நாங்கள் அந்த கணக்காய்வு அறிக்கையை வச்சுக்கொண்டு இந்த மீடியா மீட்டிங்ல தெளிவா புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எமக்கு நிதி உதவி செய்கிற அனைத்து உறவுகளுக்கும், அதே போல் எமது தேசத்திலிருந்து உதவி செய்கிற அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் தெளிவா சொல்லிக் கொள்வது, தேவையற்ற அனாவசியமான உயிரிழை மீது பரப்பப்பட்ட அவதூறான செய்திகளை நீங்கள் நம்பி எங்களையும் எங்களோட பயனாளிகளையும் கைவிடக்கூடிய அளவுக்கு அவதூறான செய்திகள் பரப்பப்பட்டிருக்கு. இதற்கு நாங்கள் முழுமையாக இந்த கணக்கறிக்கை ஊடாக உண்மையை வெளிக்கொண்டிருக்கின்றோம். நோக்கம் முதலாவது, எங்கட உயிரில பண்ணை மீது ஒரு குற்றச்செயலை சாட்டியிருந்தனர், நிதி மோசடி என்று சொல்லி, ஆடு மாடு கொள்வனவுல நிதி மோசடி என்று சொல்லி. ஆனால் நாங்கள் செய்த ஆய்வின்படி எல்லாமே சரியாக இருக்கிறது. அந்த பண்ணை செயற்திட்டம் செய்த அமைப்பு மீதும் அவர்கள் அவதூறான சில செய்திகளை வெளியிட்டிருந்தனர். அதுவும் நாங்கள் பார்த்த அளவில் எல்லாமே சரியாக இருக்கின்றது. ஆனா புலம்பெயர் தேசத்துல எங்களை பற்றி அவதூறான எண்ண கருத்துக்களை வெளியிட்டு அவர்கள் என்னத்துக்காக பிரிந்து போனார்கள் என்ற புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எமது உறவுகளுக்கு உண்மையிலே தெரியாது. அவர்கள் 6ஆம் மாதம் 8ஆம் தேதி நாங்கள் விசேட கூட்டம் ஒன்று உயிரிழ அலுவலகத்துல கூட்டப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்துல தலைவர் பிறவா எமது பயனாளிகள் அவற்ற நடத்தைகள் செயற்பாடுகள் முரணாக இருந்தபடியே அவரை வெளியேற்றும் போது அவர் வெளியேறி சென்று அவர் வெளியாலே தான் ஒரு சரட்டியை உருவாக்க போகின்றேன் என்று சொல்லி தனக்காக ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட உறுப்பினர்களை கொண்டு போய் வெளியில் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுக்கான முதற்கட்ட நடவடிக்கை தான் எமது இந்த பயனாளிகளை பிரித்து கொண்டு போன நோக்கம். மற்றது எமது அமைப்பிற்கு கிடைக்கப்பட்ட நிதிகள் கையாளப்பட்ட விதங்கள் மோசடி என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுவும் எமது கணக்காய்வின் அறிக்கையின்படி எங்கேயும் மோசடி நடக்கவில்லை. எமது அமைப்பில கடந்த கால நிர்வாகம் செய்த தவறுகள் என்று சொல்லப்பட்டிருந்தார். கடந்த கால நிர்வாகத்துல எமக்கு இருந்த தலைவர் உட்பட நிர்வாக உறுப்பினர்கள் செய்தது என்னன்னு சொன்னா, அந்த எங்களை பண்டி பண்ணைக்கென வரப்பட்ட நிதியின தலைவர் அது கணக்குக்கு மாற்றப்பட்டது. ஆனா அது தன்னிச்சையா எடுத்த முடிவல்ல. நிர்வாகம் சேர்ந்து நிர்வாகத்துக்கு பிரைட் பீச் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினால அனுப்பப்பட்ட இமெயிலுக்கு அமைவாக மாற்றி கொண்டனர். ஆனா அது மாத்தின விதம் சரி, ஆனா மாற்றப்பட்ட முறை பிள்ளை என்னன்னு சொன்னால், எங்கட அமைப்பின் சட்ட திட்டங்களுக்கு அமைப்ப யாப்புக்கு அமைவாக எமது தலைவரோ எமது நிர்வாக உறுப்பினர்களோ ஒரு பெருந்தொகை நிதியை எமது அமைப்பிலிருந்து அவையோட கணக்குக்கு மாற்றிக்கொள்ளதான் காரணம். நமக்கு அந்த பிரைட் பீச் இன்டர்நேஷனல் இங்கிருந்து போனேசன் அந்த பேருக்கு மாற்றப்பட்ட நிதி எங்களுக்கு 4ஆம் மாதம் 7ஆம் தேதி எங்களுக்கு திருப்பியும் எங்களோட கணக்கு இலக்கத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் அந்த நிதி வந்திருக்கிறபடியா அவர்கள் மீது நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இத்தனை லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்தது என்று சொல்ல முடியாது. சரியா, அதுக்கான வட்டியும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. 10/7/2024
ரூபா 90%. அதுக்கான வட்டியும் மீள உயிரில கணக்கிலக்கத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். முதல் நாங்கள் வவுனியால பதிவு செய்யப்படும் போது மாவட்ட ரீதியாக எடுக்க 110 பேர் தான் இருந்தது. பிறகுதான் தொடர்ச்சியா 250 பேருக்கு எங்களோட பயனாளிகள் வந்து இப்ப இருக்கிறது 199 பேர் தான் எங்களோட பயனாளிகள் இருக்கிறேன். மிச்சாக்கள் வருத்தங்கள் அழுத்த பொண்கள் காரணமாக இறந்து விட்டார்கள். மற்றது அவையில் அடுத்த கட்டம் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா உயிரில அலுவலகத்திலேருந்து பணியாளர் சம்பளம் சொல்லி 61 லட்சத்துக்கு வச்சிருந்தவையால் அது உண்மையிலேயே இங்க கட்டமான பணியாளர் இருக்கிறேன். முதல் பராமரிப்பு இல்லத்துக்கு இருக்கிறேன், அலுவலகம் இருக்கிறது, எங்களோட மில் இருக்க, மற்ற பண்ணை இவ்வளத்துக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் மொத்தமா 15 பணியாளர் வேலை செய்யணும். மாதம் 15 பணியாளர் சம்பளத்தின்படி பார்த்தா அதை சொல்றது அவை அதுவும் ஒரு முரணான கருத்து. இவர்கள் எங்களோட அமைப்பின் மீது கடந்த காலம் இருந்த நிர்வாகத்தின் மீது தான் உண்மையிலே குற்றச்செயல் வச்சு பிரிந்து போனவையார். நான் 5ஆம் மாதம் 1ஆம் தேதி பொறுப்படுத்தினான் இந்த வருஷத்துல. அப்ப அவர்கள் என்ன ஒரு மாதத்துல அவை எந்த கணக்கறிக்கைகள் ஆய்வு செய்து எல்லாம் பார்த்து லஞ்ச ஊழல் இருக்கான்னு சொல்லி கேட்டவையார். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் சொல்ற 4 கோடி 5 கோடி ரூபாய் எங்களுக்கு நிதி வந்திருந்தா அது ஒரு மாதத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை. ஆனபடியா அது கணக்காய்வு அறிக்க போய் வரணும், கணக்காய்வு கொடுத்திருக்கிறோம் வரணும்னு சொல்லி எங்கட இப்ப தற்போதைய நிர்வாகத்துல முரண்பட்டதை காரணம் அவர்கள் அதை வேகமா செய்து முடிக்கல என்று வெளியேறினதுதான் வெளியில போய் சொல்லியிருக்கிறேன். ஆனா அவர்கள் நான் 6ஆம் மாதம் ஒரு கூட்டம் ஒன்று போட 8ஆம் தேதி 6ஆம் மாதம் 8ஆம் தேதி மீட்டிங் போட உபதலைவர் வந்தவர் எங்களோட உபதலைவர்கிட்ட பொறுப்புகள் சில கொடுத்திருந்தா அவர் இங்க இருந்து முரண்பட்ட காரணத்தால் எங்கட பயனாளிகள் உபதலைவரை தெரிவு செய்ய முற்பட்ட போது அவர் வெளியேறி சென்றுதான் வெளியில தான் தன்னிச்சையா ஒரு நிறுவனத்தை உருவாக்க போறேன்னு சொல்லி போய் உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் எங்களுக்கு விலகல் கடிதம் தந்து நாங்கள் அவர்களுக்கு விலகல் கடிதம் அனுப்பியுள்ளோம். அவர்களின் ஆவணங்கள் இங்க இருக்கு பெற்றுக்கொள்ள சொல்லி இனி தொடர்ச்சியா நாங்கள் இனி இந்த மீடியா மீட்டிங் எங்களோட ஊடக சந்திப்பு முடிந்த பிறகு எமது நிறுவனம் மீது அல்லது எமது உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் சார்ந்து ஏதாவது கருத்துக்கள் முரண்மான கருத்துக்கள் வெளியிடுவனா இருந்தா நாங்கள் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுக்கு அர்ப்பணிச்சு செயற்படுற எங்களோட உறவுகளுக்கு நான் கூற விரும்புறது என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே இது இவர்கள் நாங்கள் உயிரிழையால இவர்களை வெளியேற்றி விடவும் இல்லை, எங்க வெளியேறி போகவும் இல்லை. இவர்கள் ஒரு குறுகிய அதில் சில நபர்கள் தாங்கள் வெளியில புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற சில நபர்கள் இவர்களை குழப்பி உயிரிலேயே 2ஆக உடைச்சு இந்த பிரிவை ஏற்படுத்தி தாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கணும் என்ற ஒரு சிந்தனையோட தான் இவர்கள் அங்க போய் நின்று செயற்படணும். அதாவது நான் திருப்பி புலம்பெயர் தேசத்துல இருக்கிற எல்லா உறவுகளுக்குமான ஒரு அன்பான கோரிக்கை, நாங்கள் எப்பவும் ஒரு உயிரில என்ற ரீதியில வடக்கு கிழங்கு சேர்ந்து செயற்பட்டு கொண்டு தொடர்ச்சியா பயணிப்போம். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு முழுமையா தரணும் என்றதை கேட்டுக்கொள்ளும். குலத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் எங்களை அன்போடு நேசிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் எனது இன்னிற பணிவான வணக்கம். உயிரிழை இணையம் வீதி மாங்குளம் எங்களோட பிரதான அலுவலகத்தில் இந்த ஊடக சந்திப்பு ஒன்றை நாங்கள் அவசரமாக மேற்கொண்டிருக்கின்றோம். அதிண்ட பிரதிபலன் யாதென்றால், உயிரிழையிலிருந்து கடந்த மாதம் எங்களுடைய ஒரு சில உறவுகள் வெளியேறி இன்றைக்கு ஒரு குழுக்களாகி புலம்பெயர் தேசத்திலும் இணைய வழிகளிலும் உயிரிழை மீது ஒரு களங்கமான பார்வை உலாவிக் கொண்டிருக்கிற நீங்கள் அறிவியுங்கள். அதை தெளிவுபடுத்த வேண்டிய நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றோம். விடயத்துக்கு வரலாம். எங்களுடைய கடந்த கால நிர்வாகம். 2வது விடயம், இவங்கள் செய்கின்ற தவறுகளால இங்க இருக்கிற பயனாளிகளுக்கான மருத்துவ உதவி ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு 12-14 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட மருத்துவத்துக்காக செலவு செய்ய வேண்டியிருக்குது. இங்க ஹோம்ல இருக்கிறதுக்கான சாப்பாடு தேவைப்படுகின்றது, அதை விட விசேட மருத்துவ உதவி தேவைப்படுது. அப்ப இப்படியெல்லாம் செய்யறதுக்கு இன்றைக்கு புலம்பெயர் மக்களால் தர ஒவ்வொரு நிதியை கொண்டு வச்சிருந்தான் இந்த 250 பயனாளிகள் நாங்கள் சொல்லப்பட்டிருந்தது. 2004ஆம் ஆண்டு 2024 4ஆம் மாதம் வரையிலான நிர்வாக எல்லையிலே அவங்க பயணிச்சிருந்தாங்க. அந்த நேரங்களில் சில முறையற்ற செயற்பாடு இருப்பதாகவும் கூறி அதே நேரம் இதை மீளாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய பயனாளிகளாக ஒரு நிர்வாக கட்டமைப்பு எங்களுடைய ஜாப்பின் விதிமுறையின்படி 2 வருடத்துக்கு ஒருக்கா புதுப்பிக்கப்படும். அதன் அடிப்படையில் புதிய நிர்வாகம் இப்போது பொறுப்படுத்தும் 3 மாதங்கள் கடந்து செல்கின்றது. அப்ப கடந்த கால நிர்வாகங்களில் ஏற்பட்ட முறைகேடுகளை குற்றம் சுமத்திய எங்களுடைய சக உறவுகள் இன்றைக்கு
பிரிந்து நின்று ஒரு விவாதத்தை முன்வைக்கின்றார்கள். அவங்க முன்வைக்கப்பட்ட கோரிக்கை யாதென்றால் உயிரிழையில் அதிக பணம் வீணாக செல்லப்படுவதென்றும், அதே நேரம் பிரெட் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் நிறுவனம் என்றது ஒரு பாரிய முதலீட்டு எங்களை சொல்லி அவங்க மேற்கொண்டதாகவும், அதே நேரம் கணிசமான பணம் எங்களுடைய வெளிநபர்களுக்கு அல்லது எங்களுக்கு வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு பயன்பளிக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதை நாங்கள் ஒன்று தெளிவாக சொல்ல வேண்டும். அதே நேரம் நாங்கள் கணிசமான பேர் தாயக மண்மீட்பு போரில் எங்களை ஆகுதியாக்கினவர்கள், ஆனால் அவர்கள் போராட்டத்துக்கும் தாயகத்துக்கும் சம்பந்தப்படாதவர்களாகவும் இருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய போராளிகள் 91ஆம் ஆண்டு இடுப்புகள் உணர்வற்ற நிலையில் இன்று வரைக்கும் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பயனாளிகள் இருக்கிறார்கள். இதிலே போராளிகளாக இதுவரைக்கும் 99 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள், இந்த போராட்ட நேரடி பங்குனர்களாக. இப்ப நாங்கள் சொல்ல வர விடயம் என்னவென்றால், இந்த பிரிஞ்சு போன உறவுகளின் குற்றச்சாட்டின்படி பண்ணையில கணிசமான நிதி போடப்பட்டிருக்கின்றது. இந்த நிதியானது பண்ணையில் எவ்வாறு கையாளப்படுது என்றால், அந்த நிதி அனுசரணையாளர்களின் மேல்பார்வையின்கள் கையாளப்படுவதாக அந்த மேல்பார்வையாளர் கூட அந்த மாடுகள் அந்த கால்நடைகளை உற்பத்தி செய்தங்களை தந்துட்டு போயிருந்தவங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல நாங்கள் கோடிக்கணக்கான காசு அவங்க சொல்லப்படுது, ஆனால் லட்சக்கணக்கான காசு தான் அந்த கால்நடைகளை வாங்குறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் இப்ப நாங்கள் சொல்ல வர விடயம், இந்த பிளவின் காரணம் இன்னைக்கு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் பிரதிவன் செய்கிறவனாக இருந்து, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னைக்கு நுருசன் என்ற ஒரு பயனாளி எங்களுக்கு மருத்துவ உதவி கேட்டுக்கொண்டிருக்கிறால் உயிரில் எடுத்துக் கொடுப்பதற்கு பணம் இல்லை. அப்ப இப்படியான தேவைகளை முட்டுப்புள்ளி வைத்து இந்த இதை தெளிவுபடுத்துறதுக்கான நோக்கம்தான் நாங்கள் இதுவரைக்கும் இந்த ஊடக சந்திப்புல கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில பிரெட் ஃபியூச்சர் நிறுவனம் தான் இதுக்கு காரணம் வெளியேறினவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி எனக்கும் தலைவர் ஏனைய பயனாளிகளோட குடும்பங்கள் எங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி கூட அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பயிரப்பட்டிருக்கு. இந்த காரணத்தை நாங்கள் தாண்டி செல்லலான்னு அன்பான புலம்பெயர் உறவுகளுக்கும் எங்களை நேசிக்கின்ற சொந்தங்களுக்குமாகத்தான் இந்த ஊடக சந்திப்பை தெளிவுபடுத்துறோம். அந்த அடிப்படையில இந்த பிரிந்து சென்ற நபர்கள் கூறியது 61 லட்சம் பணமானது எங்களுடைய உயிரிழையிலிருந்து முன்னாள் தலைவருடைய வங்கி கணக்கு மாற்றப்பட்டது என்றும், அதே நேரம் அந்த பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்றும் அவங்கள ஒரு கோரிக்கையை முன்வச்சிருந்தவங்க புதிய நிர்வாகத்தில். இந்த புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட போது என்ன நடந்தென்றால், உப தலைவராக இப்போது குற்றச்சாட்டு வைக்கின்ற பிரபா அவர்கள் கிட்டத்தட்ட 38 நாளுக்கு மேல உப தலைவராக எங்களோட கடமையாற்றினவர். அதே நேரம் அதே சதீஷ் என்ற நபரும் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டவர். அப்ப இவங்களெல்லாம் வெளியேறு குற்றச்சாட்டு ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியல. அந்த 38 நாளைக்குள்ளேயும் நாங்கள் அவருக்கு கொடுத்திருந்த பொறுப்பு, நிர்வாக உறுப்பினராக நானும் பயணிட்டு இருந்தேன். அந்த 38 நாட்களும் அவருக்கு கொடுத்திருந்த பொறுப்பு என்னவென்றால், இந்த ஊழல்கள் நடைபெற்றிருந்தால் இதை நீங்கள் மீளாய்வு செய்து இதை கொண்டு பழைய நிர்வாகத்துக்கு ஒழுக்கான நடவடிக்கை செய்ய வேண்டும் என்றதில் நாங்கள் தெளிவாக இருந்தாங்க. இருந்தும் அவர் அந்த 38 நாட்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுட்டு போய் அவர்கள் செய்த ஊடகத்துக்கு பிறகு எங்களுடைய சமூக திணைக்களத்திலிருந்து இதை மீளாய்வு செய்வதற்கான அதிகாரிகள் வந்திருந்தவர்கள், அதே நேரம் இங்கே ஊழல் இடம்பெற்றிருக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதெல்லாம் தாண்டி இந்த பிரெட் ஃபியூச்சர் நிறுவனத்திலிருந்து 61,19,650 ரூபாய் பணம் தனிநபருக்காக மாற்றப்பட்ட ஒரு குற்றச்சாட்டம் முன்வைச்சிருந்தவங்க முன்னாள் தலைவர் மீது அதை நாங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அந்த நேரம் அதுக்கு பிறகுதான் தெரியும், அவங்களோட வெப்சைட் பார்த்தால் முன்னாள் தலைவர் திரு கோணசன் அவர்கள் அவங்க பிரெட் ஃபியூச்சர் ஒரு பிரதிநிதியாக இருந்திருக்கிறார் எங்களுக்கு தெரிய வரல. அதுக்கான காரணம் என்னன்னா, எங்களோட பயனாளிகளும் கணிசமான அழுத்தங்களையும் கொடுத்து அவதூறான வார்த்தைகள், அவங்களோட குடும்ப உறவுகள் சக உறவுகளையும் வைத்து பேசின விதங்களும் எங்களாலே சகித்து கொள்ளலாம் இருக்கு. அந்த ஒரு நிபந்தனை காரணமாக இந்த பணம் மாற்றப்பட்டது. மீண்டும் அந்த பணம் 4ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 எங்களுடைய பிரதான வங்கி கணக்குக்கு அவங்களால மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அவங்க மாற்றிக்கொண்ட காலத்தில் அவங்களுடைய வங்கியில இருந்து பெறப்பட்ட வட்டியானது பாத்தீங்கன்னா தெரியும், 10/7/2024 35,482 ரூபாய் 90% எங்களுடைய உயிரிழப்புக்கு வரப்பட்டிருக்கு. இந்த பணம் எப்படி வரப்பட்டது என்றால், கோமில் எங்களுடைய உயிரிழை ஏனையன் வீதி மாங்குளத்தில் இருக்கின்ற இந்த உயிரிழை பிரதான அலுவலகத்தில் நாங்கள் தங்குமிட வசதியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தங்குமிட வசதியில பராமரிக்கப்படுகின்ற நபர்களுக்கு நிரந்தர வருவாயை ஈட்டுவதற்காக ஒரு பண்டி செயற்திட்டத்தை தான் இந்த இன்டர்நேஷனல் பிரெட் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் நிறுவனம் கொண்டு வந்தது. அந்த நிதியை இவங்களுடைய காரணமாக இதை வெளியே செல்வதற்காக ஒரு வலைத்தளங்கள் அல்லது இணைய வழிகள் வாட்ஸ்அப் குழாமூடாக பயன்படுத்தினதின் விளைவு இந்த நிதி வெளியேற்றப்பட்டு மீண்டும் எங்களுடைய புதிய நிர்வாகம், செயலாளர், தலைவர், பொருளாளர் கைதாக்க அவங்களிடம் இந்த நிதி வரப்பட்டிருக்கு. இதன் நன்மை என்னன்னு சொன்னால், இங்க இருக்கிற அந்த பயனாளிகள் நன்மை அடைய போறாங்க. அவங்க கேட்ட குற்றச்சாட்டின்படி பணம் வந்து விட்டது, ஆனா நிர்வாகம்
இவங்க தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு அவங்களிடம் இருக்கு. நிச்சயமாக இந்த பண்ணை செயல் திட்டங்கள் முழுதும் மீளாயப்பட்டு எங்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை நிர்வாகம் கடந்த கால நிர்வாகத்துக்கு இப்படி ஒரு களங்கம் ஏற்படுத்தினதுக்காக அதுக்கான ஒழுக்காற்று நடவடிக்கையும் எங்களுடைய நிர்வாகம் எடுக்கும் என்று நாங்கள் பயனாளி சார்பாக நம்புறோம். அதை மக்களுக்கும் தெளிவுபடுத்துறோம். அதே நேரம் உங்களால் தரப்பட்ட ஒவ்வொரு நிதியும் உங்களால் தரப்பட்ட ஒவ்வொரு இதுவும் எங்களுடைய பயனாளிகளை சென்றடையுது. இன்னைக்கு சுருக்கமாக சொல்ல போனால் எங்களுடைய பயனாளி அம்பாறை மாவட்டம் அவர் 92ஆம் ஆண்டு களத்துக்கு கீழே உணர்வற்ற நிலையில் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர் மஞ்சுகன் என்றால் தெரியும், அதனாலும் அருந்தவராஜா. இந்த சகோதரர் 92ஆம் ஆண்டிலிருந்து களத்துக்கு இயலாது. அவருக்கு உணவூட்ட வேணும். நாளாந்தையான இயற்கை செயற்பாடுகள் அனைத்து ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பதை போலத்தான் அவரை பராமரிக்க வேணும். சோறூட்ட வேண்டும், முகங்கழுவ வேண்டும், உடையமை மாற்ற வேண்டும், மற்றது கால கடமைகள் முழுத்தும் இன்னொரு உதவி தான் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இப்படியான பயனாளிகளையும் வச்சு பார்க்கிற இந்த இதுக்காக வரப்பட்ட அவங்களுக்கான ஒரு முதலீட்டு திட்டத்துக்காக தான் இந்த நிதி வரப்பட்டது. அதை கையாண்ட விதங்கள் பிள்ளையா சரியா என்று சொல்லி எங்களுடைய நிர்வாக குழாம், ஏனைய பணிப்பாளர் சபை, போசக குழாம் மத்தியில் அது தெளிவுபடுத்தப்பட்டு நிச்சயமாக கடந்த கால நிர்வாகத்துக்கான ஒழுக்காட்டு நடவடிக்கை நாங்கள் செய்வதாக இன்றைக்கு உறுதிமொழி அளிக்க முடியும். எங்களை இந்த ஊடகத்துக்கு கொண்டு வந்த ஊடகத்துக்கும் முதற்கண் வணக்கம். அதோட புலம்பெயர் உறவுகளுக்கும் வணக்கம். நான் என்ற பேர் கவிதா. உயிரிழர பொருளாளராக தற்போது இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த உயிரிலே எங்களோட உயிரில் வர உயிர் மூச்சா நினைச்சு நாங்கள் இதில் எங்களோட வாழ்க்கையை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த இதில் நிறைய பேர் உங்களுக்கு முன்னாலே இருக்கிறாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு சக்கரை நாற்காலியில தங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட தேவைகள் நிறைய தேவைகள் இருக்குது. இதுக்கு முதல் நாங்கள் யுத்தத்துக்கு முதல் நாங்கள் எங்களோட அண்ணாவை நாங்கள் நம்பி இருந்தாங்க. இப்போ நாங்கள் நம்பி இருக்கிறது எங்களோட உயிரிலேயே. அந்த வகையில் எங்களுக்கு உயிரிலையில இருக்கிற 30க்கும் மேற்பட்ட பெண் போராளிகள் மற்ற நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இந்த பிரிந்து சென்ற ஒரு 7-8 பேர் பெண்கள் பிரிந்து சென்றுட்டாங்க. அவங்களோட தேவைகள் இந்த பெண்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு இந்த சாதாரண பெண்களுக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கும்போது நீச்சல் இருக்கிற ஒரு பெண்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அந்த வகையில அவர்களோட தேவைகள் சந்திக்கப்பட வேணும். அதோட போராளிகள் அனைவற்ற தேவைகளும் சந்திக்கப்பட வேணும். இதை நாங்கள் அன்பாக கேட்டு நிற்கின்றோம். அவங்களுக்கு மருத்துவ தேவைகள், உணவு தேவைகள், வாழ்வாதார தேவைகள் சொல்லி நிறைய இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த வலியடையும் வருத்தத்தடையும் அவங்க தங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட இந்த வலியை சுமந்து கொண்டிருக்கிற எங்களோட பயனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச இந்த உதவியை எங்களுக்கு செய்து தர வேணும்னு சொல்லி எங்களோட புலம்பெயர் உறவுகளை நாங்கள் அன்பாக கேட்டு நிற்கின்றோம். வணக்கம். நாம உயிரிழந்த செயலாளர். இன்றைக்கு நாங்கள் பொறுப்பெடுத்து 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துல எங்களை வேலை செய்ய விடாமல் முன்னாள் உபதலைவர் பிரிஞ்சு போய் ஒரு 37 பேரை கொண்டு பிரிஞ்சு போயிருக்கிறார். அவர் அங்கால பிரிஞ்சு போய் என்ன பற்றி செயலாளரை பற்றி அவதூறான கதைகளை கதைச்சு என்ன குடும்ப வாழ்க்கையிலேயே கன பிரச்சனைகளை கதைச்சிருக்கிறார். அந்த வகையில நான் எப்படின்னு சொன்ன மன ரீதியாக சரியாக பாதிக்கப்பட்டு நான் எனது செயலாளர் பதவியே நான் என்னென்ன ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு ராஜினாமா செய்திருக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு இதுல காட்ட இயலாதபடி வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பற்றி அவதூறாக கதைச்சு அப்படியான வேலை திட்டங்களை செய்திருக்கணும். அதோட தலைவர் இவரை பற்றியும் கண்ணிரஞ்சலி என்ன போஸ்டர் அடிச்சு விட்டுருக்கிறோம். இப்படியான அவதூறான செயல்பாடுகளை எங்களை விட்டு பிரிஞ்சு போன நபர்கள் இப்படியான வேலை திட்டங்களை செய்து வருகிறோம். அவையிட்ட நோக்கம் எப்படின்னு சொன்னா, இந்த உயிரிழ அமைப்பை 2ஆக பிளவுபடுத்தி அவையில் அதை பிரிஞ்சு போனாக செய்யறதுக்காக முயற்சி எடுத்து இப்ப அவையில் பிரிஞ்சு போய் இப்ப இந்த மாதம் அவையில் தங்களுக்கான வேலை திட்டங்களையும் செய்திருக்கணும். அவையில் பிரிஞ்சு போய் எங்களோட பொய்யான ஒரு என்னன்னு சொல்றேன் பிரச்சாரத்தை செய்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நிதி இல்லாமல் எமது பயனாளிகள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வழி இல்லாத நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கணும். அதுக்கு காரணம் இந்த எங்களிடத்துல இருந்து பிரிஞ்சு போன நபர்கள் தான். அந்த ரீதியில இன்றைக்கு நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு இருக்கிறது காரணமும்
அவர்கள்தான். அந்த பிரிந்து சென்ற அவர்கள் ஆருடையாவது தூண்டுதலோட வெளியேறி இருந்தாலும் அவர்கள் திரும்ப உயிரிலோட பயணிக்க விரும்பினால் நாங்கள் கட்டாயம் அவர்களை வந்து உள்வாங்கி அவர்களுக்கான இந்த தேவைகளை நாங்கள் அதற்கு நாங்கள் செய்வோம். அடுத்து என்னென்னா என்னிடமிருந்து பிரிந்து சென்ற பயனாளிகள் அவர்கள் 37 பேர். அவர்கள் இனி எங்களோட உயிரிழை பற்றியும் எங்களோட நிர்வாகத்தை பற்றியும் எங்களுடைய பயனாளிகளை பற்றியும் எந்த விதமான அவதூறான கதைகளையும் கதைக்காமல் பிரிந்து சென்றவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஏனைய வேலைகளையும் அவர்கள் பார்த்து கொண்டு எங்களுடைய உயிரிழை சம்பந்தமாக எந்த இடத்திலும் அவர்கள் கதைக்கக்கூடாது என்பதை நான் உயிரிழை சார்பாக நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன்.